அப்ப விசாரிக்க உகந்த வழக்குன்னு நீதிபதி கருதுகிறார் என்று சொன்னால் அதற்குண்டான அத்தனை வாய்ப்புகளும் அந்த வழக்குல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப நீங்க விரும்பித்தான் அவர்கள் என்னோடு வந்தார்கள், பேசுவதற்கே கொஞ்சம் நா கூசுகிறது. விரும்பி வந்தவர் எதற்காக மனு கொடுத்தார் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. விரும்பி வந்தவருக்கு எதற்காக நீங்கள் மாதம் மாதம் பணம் கொடுத்தீர்கள் என்கிற கேள்வி இருக்கிறது. அப்படி என்றால் விரும்பி வந்த பெண்ணை நீங்கள் உறவு கொண்டு அவர் கருதரிக்க செய்து அந்த கருவை கலைக்க செய்தது மாபாதக செயலா இல்லையா? பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன சொல்றாரு? 7 முறை கருக்கலைக்க செய்த சாதனையாளர் நான் பெருமையா சொல்றாரு. கருக்கலைப்பு என்பது சட்டப்படி குற்றமா இல்லையா சார்? ஸ்கேன்ல என்ன குழந்தைன்னே சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் சட்ட நடைமுறை. நீங்க அதுவே தண்டனைக்குரிய சட்டம்னு எல்லா ஸ்கேன் சென்டர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போர்டு எழுதி போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப அந்த அளவுக்கு நம்ம இந்தியாவுக்குள்ள சட்டத்தை எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறோம்னு சொன்னா இந்த குழந்தை பேர் விவகாரத்துல எந்த தவறு நடந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்ப கருக்கலைப்பு நீங்க 7 முறை செய்த சாதனையாளர்னு உங்களை நீங்களே சொல்லிக்கிறீங்களே, இப்ப கருக்கலைப்பு செய்தது குற்றம் இல்லையா? அந்த குற்றத்துக்காகவே சீமானை கைது செய்யணுமே. இல்ல, ஒரு வருஷத்துக்குள்ள சீமானுடைய கேக்குறாரு, ஒரு வருஷத்துக்குள்ள 7 தடவை கற்கலைப்பா அப்படின்னு கேக்குறாரு. சார் அப்படி கேட்கல அவரு. நீங்க அவருடைய கருத்துக்கு வண்ணம் பூச தேவையில்லை. அவருடைய கருத்தை அப்படியே விட்டு விடுங்கள். எதற்காக நமக்கு அந்த வேலை? அவரே தெளிவாக சொல்கிறார், 7 முறை கருக்கலைப்பு செய்த சாதனையாளர் நான் தான் என்கிறார். அப்படி என்று சொன்னால் 7 முறை கருவை கலைத்தேன் என்பதை அவர் ஒப்புக்கொள்கிறார் தானே? அப்படித்தானே பொருள் கொள்ள வேண்டி இருக்கிறது.